Praise Lord, welcome to this video. இந்த வீடியோ எதுக்காக நான் செய்கிறேன்னா, நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதிருங்கள் அப்படின்ட்டு இருக்க. இது வேதாமத்தில் வந்து நடு மையத்தில் இந்த வசனத்தை கத்தர் வச்சிருக்காரு. அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் சங்கீதம் 10 படிச்சிங்கன்னா வந்து ஃபுல்லாக ஒரு ஒரு துன்மார்க்கன் அல்லது மண்ணான மனுஷர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் பார்க்கலாம். கர்த்தாவே, ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான். அவர்கள் நினைத்த சதி மோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள் அப்படின்ட்டு நிறைய இருக்கு. கடைசியில் 18ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா வந்து, இது என்னுடைய பிரேயர்ஸல் லீடர் எனக்கு சொல்லி கொடுத்த வசனம். 18 வந்து, மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராத படிக்கு தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருளுவீர் சொல்லிட்டு ஒரு பிரேயர்ஸல் லீடர். அவர் நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் அவர் பார்த்தாரு. அதில் பார்த்தீங்கன்னா வந்து, நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்ப வேண்டாம் அப்படி நம்ம இப்போ ஒரு சபையில் இருக்கோம். அவர் பிரேயர்ஸல் லீடராக இருக்கார் இல்லையா? அவர்கிட்ட போயிட்டு இந்த பியூவில் உங்கள் ப்ரேயர் செல்லில் தானே இருக்கா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொட்டு வச்சுட்டு யாரோ ஒருத்தரோட சினிமாவுக்கு போயிட்டு இருந்தா அப்படின்னு அவர்கிட்ட போய் சொல்கிறாருன்னு வைங்க, யாரோ ஒருத்தர். அது போல் பல விஷயங்கள் அங்கே நடந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவர் வந்து கடைசியில் அந்த ப்ரேயர் குரூப் 5 வருடங்கள் கழித்து நான் மட்டும்தான் அதில் ஒரு கார்னர் ஸ்டோன் அப்படின்னு அவர் சொல்வார். அந்தளவுக்கு நான் தான் வளர்ந்துருந்தேன். ஸோ வளராத சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ அதில் வந்து பொட்டு வச்ச தருணங்கள் இருந்தது, சினிமாவுக்கு போன தருணங்களும் இருந்தது. அதுக்காக நம்ம உடனே ஒருத்தரை ஜட்ஜு பண்ண முடியாது. இன்னொருத்தர் சொல்கிறாங்கங்கிறதுக்காக அவங்க எப்பயுமே அப்படி தான் இருப்பாங்கன்னு நம்ம நினைக்க முடியாது. ஸோ கத்தர் அவங்கள போதித்து அவங்கள கரெக்ட் பண்ண வல்லவராக இருக்கார். ஸோ அது போல் இதுமாரி சபையில் நிறைய தவறுகள் நடக்கிறத பார்க்கலாம். உடனே நம்ம என்ன சொல்கிறோம், இந்த சபை சரியில்லை, நம்ம இதை விட்டு போயிடணும் அப்படின்னு நம்ம நினச்சிடுறோம். அல்லது அவங்கள பற்றி புரணி பேசவோ ஏதோ ஆரம்பிக்கிறோம். ஸோ நான் செய்த ஒவ்வொரு தவறுகள், உதாரணத்துக்கு இந்த பொட்டு வச்சுட்டு இருக்கிறேன்னு வைங்க, அதனால் வேறு குடும்பத்தில் இருக்க மற்ற நபர்களுக்கு ஏதோ இடையூறு ஏற்பட்டிருக்கும் போல இருக்கா. நான் பிற்காலங்களில் கேள்விப்பட்டேன், அந்த பொண்ணு இந்துவாக மாறிடுச்சா அப்படின்ற மாதிரி ஏதோ கேட்டிருக்காங்க. ஆனால் நான் சபையில் வைராக்கியமாக நான் இருந்தேன். சபையில் வந்து உதயசூரியன் அப்படி சொல்லிட்டு அதை சபையினுடைய பப்ளிகேஷன்ஸ்லேயே உதயசூரியன்லாம் வந்து அந்த சின்னத்தை பப்ளிஷ் பண்ணிலாம் அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் சுட்டி காட்டுறதுக்கு இந்த பொட்டை நான் பயன்படுத்துறதுக்கு கத்தர் ஒரு ஞானத்தை கொடுத்தாரு. ஸோ பொட்டு வச்சுட்டு நான் போயிருந்தேன். அன்றைக்கி வந்து கம்யூனியன் சர்வீஸாக இருந்தது. ஸோ நேச்சுரலி அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. கம்யூனியன் சர்வீஸ் அன்றைக்கி நீங்கள் வந்து புறமதத்தவருடைய சின்னங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு. ஆனால் கத்தர் எனக்கு எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தை முழுமையாக எனக்கு கற்றுக் கொடுத்து அதில் வந்து கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள் அப்படி சொல்லிட்டு அந்த வசனத்தை அதை வச்சு நான் சொல்லறதுக்கு எனக்கு கத்தர் கிருபை கொடுத்தார். அதுபோல் நம்ம செய்யக்கூடிய தவறான விஷயங்களை கூட கத்தர் கரெக்டாக மாற்ற முடியும். உங்களுடைய பொம்மை,
உடஞ்சிடுச்சின்னா கூட அதை சரி பண்ணி ஒட்ட வச்சு தரத்துக்கு அவரால் முடியும். அதுபோல் நான் செஞ்சிருக்கக்கூடிய பல தவறுகளை நான் வந்து அதுமாரி சபையில் இருக்கிற ஏதோ ஒரு இதை சுட்டி காட்டவோ இல்லை வேறு ஏதோ ஒரு இதை சுட்டி காட்டவோ நான் பயன்படுத்தி இருக்கிறேன். அதுபோல் பார்த்திங்கன்னா நாசியில் சுவாசமுள்ள மனுஷர்களை வந்து நம்ம நம்பக்கூடாது. அதில் அந்த பிரதர் தான் அந்த வசனத்தை அடிக்கடி சொல்வார். இப்போ அவர் இறந்துட்டார். இருந்தால் கூட அவர் சொன்ன வசனம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அது அங்கே இருந்த வரைக்கும் அவர் பெரிய ஆசீர்வாதமாக எங்களுக்கு இருந்தார். அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தாரு. அதை மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராத படிக்கு சொல்லிட்டு நான் வேதாந்தத்தை நிறைய படிச்சிருந்தாலும் எனக்கு எல்லா வசனங்களும் தெரியாது. அது இது போல் ஒரு ஆத்மாவுக்கு அதை ஆறுதல் அளிக்கக்கூடிய வசனங்களை அல்லது புத்தி புகட்டக்கூடிய காரியங்களை அது நம்ம பயன்படுத்தினா கர்த்தர் நம்மளை வெகுவாக ஆசீர்வதிக்க முடியும். அதுதான் நான் இதில் ஷேர்